கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து பார்க்கிற இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை தேவனுடைய பெரிய கிருபையினால இந்த நாள் நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம தோன்றோம். The Revelation of Jesus Christ, 5th chapter. So, அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நம்ம இந்த ஒரு ஸ்டடியோட பேக்ரவுண்ட் பின்னணி பார்க்கும் போது எதை குறித்து இந்த ஒரு அதிகாரங்கள் கடந்து போது நம்ம பார்க்கும் போது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல 7 முத்திரைகள், 7 சீலிங், 7 முத்திரைகள். சோ இந்த 7 முத்திரைகள் உடைய ஆரம்பம், அதாவது ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்கும்போது Revelation 4th and 5th chapter 4 மற்றும் 5ஆம் அதிகாரத்துல இருக்கு. அதை தொடர்ந்து இந்த ஒரு 7 முத்திரைகள் 8வது அதிகாரம் இருக்கும். இது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போதுங்க இந்த 7 சீலிங் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ அந்த வகையில அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் நம்ம திரும்பி பார்க்கும்போது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுங்க. கவனிங்க, இந்த 7 முத்திரைக்கு முன்னாடி, இந்த 7 முத்திரைக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை நம்ம முதலாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்துல முதல் 3 அதிகாரம் அது சபையோடைய 7 கால சபையோடைய ஒரு அறிமுக வகுப்பா இருந்துச்சு. அது யாரோடைய கோணத்துல பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவோடைய கோணத்துல. ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது 7 சபை காலத்துல இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களை பத்தி அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறார், அவர் ஒரு சாட்சி கொடுக்கிறார். அதுதான் முதல் 3 அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் 4ல இருந்து 8 வசனங்கள், அந்த 8 அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இந்த முத்திரைகள் சபை, உண்மையான சபை, தன்னை குறித்தான சாட்சி. தன்னை குறித்தான சாட்சினா இது எப்படி நம்ம சொல்லலாம்னு கவனிக்கும் போது அன்பானவர்களே, இது உண்மையான சபை அவங்க குறித்தான அவங்களே என்ன பண்ண போறாங்கன்னா சாட்சி கொடுக்குறாங்க. ஒருவேளை இந்த ஒரு கோணம் நம்ம எப்படி பார்க்கலாம்னா, நம்மளை பத்தி நம்மளே என்ன பண்ண போறோம்னா சாட்சி கொடுக்கிறோம். இது 2வது கோணம். அது எப்படி வெளிப்படுத்தின விசேஷத்துல சித்தரிக்கப்பட்டிருக்குன்னா 7 முத்திரைகளாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 3வது பகுதி 8ல இருந்து 11ஆம் அதிகாரத்துல நம்ம கவனிக்கும் போது எக்காலம், 7 எக்காலம். இந்த 7 எக்காலம் எந்த ஒரு ஆங்கிள் பேசப்படுதுன்னு பார்க்கும்போது முதல் விஷயம் கர்த்தர் இயேசுவோடைய பார்வையில, 2வது சபையோட பார்வையில, 3வது நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு சத்தியங்கள் எக்காலமா துணிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மதம் மற்றும் உலகத்துக்கு மேல வந்த அந்த ஒரு பாதிப்பு, ரிலிஜியஸ் அண்ட் வேர்ல்ட் வியூ அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த 3வது கண்டிப்பா யாருடைய நோக்கத்துல, யாருடைய பார்வையில பார்க்கும் போது கிறிஸ்துவ மண்டலத்து மேலேயும் அந்த உலகத்து மேலேயும் அந்த சத்தியம் வெளியே வரும்போது வரக்கூடிய தாக்கம், இதுதான் நம்ம கவனிக்கும் போது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம முக்கியமா தியானிக்கக்கூடிய வேத பகுதி என்னன்னு பார்க்கும்போது 4ல இருந்து 8 அதிகாரம் நம்ம பார்க்கிறோம். இந்த 4ல இருந்து 8 அதிகாரத்துல நம்ம ஏற்கனவே நம்ம 4வது அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்த்து முடிச்சிட்டோம். அந்த சிங்காசனத்தின் காட்சி, அந்த சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிறவர், அவருடைய அந்த ரூபம், அவர் இருக்கக்கூடிய அந்த ஒரு காரியம், இது எல்லாமே நம்ம கடந்த வாரம் என்ன பண்ணோம், ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். அந்த சிங்காசனத்தை சுத்தி இருக்கக்கூடிய 24 மூப்பர்கள், அவருடைய அந்த ஒரு 4 மிருகங்கள், அதாவது ஜீவிகள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெக்கைகள், அந்த 7 குத்து விளக்கு, எரிகிற குத்து விளக்கு, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னு பார்க்கும்போது கடந்த வாரம் ஒரு 2-3 வாரமா ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்த்தோம். சரி, இந்த மாதிரி நம்ம டீட்டெயிலா இந்த ஒரு காரியத்தை பார்க்கும்போது இதுல யார் முக்கியமான நபர் நம்ம பார்க்கும்போது அந்த சிங்காசனத்தில் மேல வீட்டிருக்கிறவர் யாருன்னா நம்மளுடைய சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவன். அந்த தேவனுடைய அந்த 4 குணலட்சணம், அந்த 24 மூப்பர்கள் 24 தீர்க்க தரிசனம்,
இந்த 7 குத்து விளக்கு வந்து அந்த 7 குத்து விளக்குனா இந்த 7 காலகட்டத்துக்கான ஏற்றகால சத்தியம். இடி முழக்கமாக, சத்தமாக, மின்னலாக அவர் என்ன பண்றாரு, அந்த ஒரு சத்தியத்தை போஷிக்கிறார். அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சிங்காசனத்தை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தால நம்ம கவனிக்கும் போது ஒருத்தர் மட்டும் இந்த காட்சியில இல்ல. யாருன்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஆண்டவரா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா இந்த ஒரு சிங்காசன காட்சியில மையமாவும் சதாகாலம் முக்கியமா இருக்கக்கூடிய ஒரே நபர் யாருன்னு பார்க்கும்போது நம்மளுடைய பிதாவாகிய தேவன். அப்படின்னா இந்த ஒரு 4ஆம் அதிகாரம் முழுவதும் நம்ம எடுத்து ஒரு சாராம்சமா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்தை அவர் எப்படி வடிவமைச்சுக்கிறார், மனுக்குலத்துக்கான அவருடைய தெய்வீக திட்டத்தை அவர் எப்படி பார்ட் பார்ட்டா அவர் பிரிச்சு வச்சுக்கிறார். அதுதான் வந்து இந்த ஒரு 4ஆம் அதிகாரம் முழுவதும் நம்ம பார்த்தோம். ஒருவேளை நம்ம இந்த எடுத்து நம்ம தியானிச்ச ஒவ்வொரு வசனங்களும் எதுல லிங்க் ஆகி நம்ம பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டு கால தீர்க்க தரிசனங்கள், அந்த 24 மூப்பர்களா இருக்கட்டும், அந்த ஒரு வார சிறகுகளா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம எங்கத்துல இருந்து எடுத்தோம்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து எடுத்தோம். அப்படின்னா இத எப்படி நம்ம கவனிக்கிறோம்னு சொல்லும் போது, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம சில காரியத்தை எடுத்து தியானிக்கும் போது இந்த காரியம் முழுவதும் எங்கத்துல இருந்து துவங்குதுன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவோடைய முதலாம் வருகைக்கு முன்புல இருந்து இந்த ஒரு காரியம் துவங்குது. அப்படின்னா கர்த்தர் இயேசுக்கு முன்பு தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்தை நேர்த்தி அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லா பிளானிங்கும் பண்ணி வச்சுட்டாரு. அதுதான் அந்த 4th சாப்டர்ல பாக்குறோம். அதனால்தான் இந்த இடத்துல 4ஆம் அதிகாரத்துல யாரோட பிக்சர் வரல, இயேசு கிறிஸ்துவோடைய பிக்சர் வரல. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றாருன்னா அவருடைய தெய்வீக திட்டத்தை இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு அவர் என்ன பண்றாருன்னா பிதாவாகிய தேவன் கொண்டு போறார். அது அடுத்த கட்டம் எப்படி அவர் கொண்டு போறாருன்னு நம்ம பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே பாருங்க, எப்படி அவர் கொண்டு போறாருன்னா இது வரைக்கும் அவருடைய தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நம்ம எடுத்து பார்க்கும் போது 6000 வருஷம் இந்த மனுக்குலத்துக்கான தெய்வீக திட்டம் நம்ம அது தரிசனமா நம்ம போன வாரம் பார்த்தோம். அந்த ஒரு கேரோப், அந்த ஒரு செராபிம், அந்த ஒரு தூதருடைய அந்த ரூபத்துல பார்க்கும் போது அந்த 6 சிறகுகள் வந்து எப்படி இருந்துச்சு, 6000 ஒவ்வொரு சிறகுகள் 1000 வருஷம் பார்க்கும் போது முதல் 2 சிறகுகள் கண்களை மூடி இருக்கிறா, தேவனை யாரும் பார்க்க முடியல, காதுகளை மூடி இருக்கிறா, தேவனுடைய வழிகள் தெரியல. அதுக்கப்புறம் கர்த்தர் இயேசு வந்துட்டு பிறக்கத்தான் அந்த சுவிசேஷம் என்னாச்சு, கடந்து போச்சு. அதுக்கப்புறம் அந்த 24 மூப்பர்கள் வந்து ராஜ்யத்தோட சத்தியங்கள். சோ இதெல்லாம் நம்ம கவனிக்கும் போது தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவருடைய திட்டத்தை என்ன பண்ணிட்டாரு, முழுமையா எடுத்து வச்சுட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் அவருடைய திட்டத்தை எப்படி கொண்டு போலாம், இல்ல அவருடைய திட்டத்தை இனிமே யார் அந்த திட்டத்தை நிறைவேற்ற போறாங்க அப்படின்னு நம்ம கவனிக்கும் போது அங்கதான் தேவன் என்ன பண்றாருன்னா அந்த சிங்காசனத்தை வீட்டில் இருக்கக்கூடிய பிதாவாகிய தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்துல ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றார், ஒரு விஷயத்தை அறிமுகம் செய்யறார். அந்த விஷயம் என்னன்னு நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரெவலேஷன் 5th chapter 1st verse. அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். இப்ப பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே 4ஆம் அதிகாரத்துல முழுமையா தேவன் அவருடைய திட்டத்துல இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன பண்ணிட்டாருன்னா முழுமையா அவர் என்ன பண்ணிட்டாரு, தெரிவிச்சிட்ட பிறகு அந்த சிங்காசனத்துல வீட்டிருக்கக்கூடியவர் நம்மளுடைய பிதாவாகிய தேவன் அவருடைய கையில என்ன இருக்கான், ஒரு புஸ்தகம் இருக்கான். அந்த புஸ்தகம் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு பார்க்கும் போது உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருக்கு. அந்த புஸ்தகம் பிதாவாகிய தேவனுடைய வலது கரத்துல இருக்கு. ஆனா அந்த புஸ்தகம் எப்படி இருக்குங்களா, 7 முத்திரைகள் அந்த புஸ்தகத்துல சீல் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா இது வரைக்கும் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை அவர் போட்ட தேவன் ஒரு புஸ்தகத்தை இப்ப அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அந்த புஸ்தகத்துக்குள்ள நம்ம எடுத்து பார்க்கும் போது அந்த புஸ்தகம் டோட்டலா சீக்ரெட்டா மறைக்கப்பட்டிருக்கு. எப்படி மறைக்கப்பட்டிருக்குன்னா
7 முத்திரைகள். அந்த புஸ்தகம் எழுதின விதம் நம்ம பார்க்கும்போது உள்ளும் புறமும். உள்ளும் புறமும்னா உள்ள சில காரியம் எழுதப்பட்டிருக்கு. அதே போல புஸ்தகத்தோட பின்னாடி பேக் சைடு, புறமும் சொல்லும் போது புஸ்தகத்தோட பின்னாடி ஒரு காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. அந்த புஸ்தகம் முழுவதும் எப்படி இருக்குன்னா 7 முத்திரைகளால முத்திரிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த ஒரு காரியம் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் எப்படி துவங்குதுன்னு நம்ம வாசிக்கும் போது, அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். இது யோவான் கண்டேன் பாக்குறார். அண்ட் ஐ saw. நம்ம பார்த்த இல்லைங்களா வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்த்தாரு, கண்டேன். ஒரு 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கலாங்க. 4:1. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தின் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். பாருங்க, பரலோகத்திற்கு திறக்கப்பட்ட வாசலை கண்டேன். இந்த கண்டேன் என்னக்கூடிய வார்த்தை நம்ம கவனிக்கும் போது ஒரு ஸ்பெஷல் எம்பசைஸ் கொடுக்கணும். ஏன்னா ஒரு தரிசனம் முடிஞ்சிட்டு இன்னொரு தரிசனத்தை ஃப்ரெஷ்ஷா பாக்குறாரு. இது முழுக்க சிங்காசனத்தின் காட்சி தான். 4ஆம் அதிகாரம் ஒரு செட்டு, 5ஆம் அதிகாரம் இன்னொரு செட்டு. ஆனா இது 4, 5 இது ரெண்டுமே எதோட காட்சி தாங்க? சிங்காசனத்து காட்சி. அந்த வேற டைமென்ஷன்ல இப்ப என்ன பண்றாருன்னா யோவான் அந்த காரியத்தை பாக்குறார். அவர் என்ன பாக்குறாருன்னா சிங்காசனத்துல வீட்டுல இருக்கக்கூடியவர், அவர் கையில ஒரு புஸ்தகம் இருக்கு. அது 7 முத்திரையினால முத்திரைக்கப்பட்டிருக்கு நம்ம பாக்குறோம். இப்போ அவர் கண்டேன்னு சொன்னார் பாத்தீங்களா? அவர் கண்டேன்னு சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய யுக மாற்றம் நடக்குது. அது என்ன யுக மாற்றம்னா கர்த்தர் இயேசு உடைய முதல் வருகை. இது எங்க குறிக்குதுன்னு பார்க்கும்போது சுவிசேஷ யுகத்தோடைய ஆரம்பம். அதுக்கு முன்னாடி தேவனுடைய தெய்வீக திட்டம் பழைய ஏற்பாட்டு காலத்துல பங்கு பங்காக வகை வகையாக அவருடைய தீர்க்க தரிசி மூலியமா சொன்ன காரியம் இது யார் நிறைவேற்றுவாங்கன்னு ஒரு புஸ்தகத்தை தயார் பண்ணி சீக்ரெட்டா வச்சிருக்கிறாரு பிதாவாகிய தேவன். இந்த புஸ்தகத்துல இருக்கக்கூடிய 7 முத்திரை யார் உடைப்பாங்க எனக்கூடிய ஒரு கேள்வி வரும்போது இந்த ஒரு தரிசனம் என்ன ஆகுதா சேஞ்ச் ஆகுது. அது யோவான் பாக்குறாரு. அப்படி பாக்குற அந்த ஒரு சீன் என்னன்னு பார்க்கும்போது ஒரு யுகத்தோடைய மாற்றுதல யோவான் பாக்குறாரு. சரி, இந்த யோவான் ஒரு யுகத்தோடைய மாற்றுதலை பார்க்கும் போது அங்க என்ன நடக்குது, அவர் என்ன எக்ஸாக்டா பாக்குறாருன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயத்த அவர் பாக்குறார். அப்படின்னா ஒரு ஸ்பெஷலா ஒரு விஷயத்த நோட் பண்றார். பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த காரியத்தை நீங்க தனியா பிரிச்சு பாருங்க. 4ஆம் அதிகாரத்துக்கு ஒரு பிரேக் கொடுத்துட்டு 5ஆம் அதிகாரத்தை நீங்க கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா யோவானுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. என்னன்னா அந்த தீர்க்க தரிசனத்தை சேஞ்ச் பண்ணும் போது அவர் எழுதுறாரு, நான் பார்த்த இந்த விஷயத்த அப்படின்னு. சோ இதே இந்த ஒரு வார்த்தை சொல்லும் போது யோவான் வகுப்பாளர் இருக்கக்கூடிய நாம கூட இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணும், கொஞ்சம் ஸ்பெஷலா கவனிக்கணும். அப்படி ஸ்பெஷலா கவனிக்கும் போது அவர் என்ன பார்க்கிறாருன்னா பிதாவாகிய தேவனுடைய வலது கரத்துல ஒரு புஸ்தகத்தை பார்க்கிறார். இப்போ பிதாவாகிய தேவனுடைய வலது கரம்னா என்ன? கண்டிப்பா தேவனுடைய கரமா யார் இருந்தாங்கன்னா நம்மளுடைய ஆண்டவர் இருக்கிறார். ஆனா இன்னும் பிக்சர்ல யார் வரல, கர்த்தர் இயேசு வரல. அப்படின்னா இந்த காரியத்தை நம்ம எப்படி கவனிக்கணும்னா பிதாவாகிய தேவனுடைய வலது கரம் சொல்லும் போது பொதுவா வலது கரம் எதுக்கு ஒப்பிட்டு பேசுவாங்கன்னா ஒரு ஃபேவருக்கு, ஒரு தயவுக்கு. நம்ம யாருக்காவது ஏதாவது தயவு செய்யணும்னா நம்ம எந்த கையில தான் செய்யறோம்? வலது கரத்துல தான் செய்யறோம். அதனால அவருடைய வலது கரம்னா நம்மளுடைய பிதாவாகிய தேவனுடைய முழு தயவு, அந்த ஒரு தயவுனால ஒரு காரியத்தை பிதாவாகிய தேவன் செய்யறாரு. என்னன்னா அந்த புஸ்தகத்தை அவருடைய வலது கரத்துல வைக்கிறார். அப்படின்னா அந்த புஸ்தகம் என்னவா இருக்கும்? மிகப்பெரிய கேள்வி. பிதாவாகிய தேவனுடைய முழு தயவு, முழு ஃபேவர் அவருடைய வலது கரத்துல இருந்து அந்த புஸ்தகம் இருக்குன்னா அந்த புஸ்தகம் என்னவா இருக்கும்? கண்டிப்பா நானும் பார்த்த வெளிப்படுத்தின விசேஷத்துல அநேக சகோதரர்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த புஸ்தகம் என்னன்னு யாருமே சொல்ல.
ஏன்னா அந்த புஸ்தகம் வந்து எதனால முத்திரிக்கப்பட்டிருக்கு? 7 முத்திரை என்ன இருக்கு அந்த புஸ்தகம் மேல முத்திரிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த ஒரு 7 முத்திரைகள் போட்டிருக்குன்னா கண்டிப்பா அந்த புஸ்தகத்தை ஒரே வரியில நம்மளால சொல்ல முடியுமான்னு பார்க்கும் போது அந்த புஸ்தகத்தை பத்தி என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. சில பேர் இது ஒரு ஜீவ புஸ்தகமா பிரதர் அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா இது என்ன இல்லைங்க, அந்த மாதிரி இல்ல. ஏன்னா ஜீவ புஸ்தகம் அது செப்பரேட்டா வந்து அவரு வந்து என்ன பண்றாருன்னா அதை ஒரு காமிக்கிறார், அது ஒரு செப்பரேட். ஆனா இது என்ன புஸ்தகம், ரொம்ப சீக்ரெட்டா பிதாவாகிய தேவன் என்ன பண்ணிருக்கிறான்னு பார்க்கும்போது 7 முத்திரைகளாக அது சீல் பண்ணிருக்கிறார். சரி, இந்த இடத்துல கவனிக்கும் போது இந்த புத்தகத்தை குறித்து சகோதரர் சொல்லும் போது சில பேர் என்ன சொல்ல வாய்ப்பு இருக்குன்னா, ஒருவேளை இது சுருளா இருக்கமா இல்லைங்களா, புஸ்தக சுருளா இருக்குமா அப்படின்னு சொல்லும் போது இதை எழுதின மூத்த சகோதரர் வந்து அதோடைய மூல அர்த்தங்களை எடுத்து பார்க்கும் போது அது சுருளா இருக்க வாய்ப்பு இல்லை, அது ஒரு புஸ்தகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்க்ராலா இல்ல, ஒரு புக்கா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த புக்ல என்ன இருக்கும், ஒரு புஸ்தகத்துல என்ன இருக்கும்னா நிறைய கலெக்ஷன் ஆஃப் ரைட்டிங், அநேக எழுத்துக்கள் என்ன இருக்கும் புஸ்தகத்துல இருக்கும். கவனிங்க, இதெல்லாம் தீர்க்க தரிசன பாஷை. ஒரு புக்கு பத்தி கூட தெரியலையா அப்படின்னு நம்ம சொல்ல வரல. இது வெளிப்படுத்தின விசேஷம்னால ஒரு புஸ்தகம்னா அதுல நிறைய எழுத்துக்கள் அதுக்குள்ள இருக்கு. முதல் விஷயம், இது வந்து ஒரு சுருளா இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்ல. சில டிரான்ஸ்லேஷன் சுருள்னு சொல்றாங்க, நம்ம அதை பத்தி நம்ம அதிகமா கவனிக்க வேண்டாம். ஆனா மூல அர்த்தத்துல புஸ்தகம் என்னக்கூடிய ஒரு வார்த்தை தான் ரொம்பவே என்ன ஆகுது, ரொம்பவே என்ன இருக்குன்னா க்ளோஸா இருக்குது நம்ம பாக்குறோம், நெருக்கமா இருக்குன்னு பாக்குறோம். சரி, இந்த புஸ்தகத்துல வந்து 7 முத்திரைகள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அந்த புஸ்தகம் மேல இருக்கு. ஒவ்வொரு முத்திரையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ், அதாவது ஒரு முத்திரைக்கு அப்புறம் இன்னொரு முத்திரை என்ன பண்ணிருக்கு போடப்பட்டிருக்குன்னா அது 2 முத்திரைக்கு நடுவுல என்ன இருக்கு, கொஞ்சம் கேப் இருக்கு. சோ ஒவ்வொரு முத்திரையை அங்க போடும் போது 7 முத்திரைக்கும் என்ன இருக்கு, கேப் இருக்கு. இது ரொம்ப முக்கியம். அப்படின்னா இது எதை குறிக்குதுன்னா 7 முத்திரை மத்தியில கேப் இருக்குன்னா அது ஒரு டைம் பீரியட், ஒரு காலம் இருக்கு. அதாவது கண்டினியூஸா இது என்ன ஆகுறது இல்ல, 7 முத்திரை ஒரே சமயத்துல ஒரே நேரத்துல இது ஆகுறது இல்ல. 7 முத்திரைகள் வந்து 7 டிஃப்ரெண்ட் டைம் பீரியட் நடக்குது. இது நம்ம பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே ரொம்ப பேசிக் தான். 7 சபை காலம் அது பேரலா இருக்குதுங்க. 7 முத்திரைகள். எபேசு அப்படின்னு சொல்லும் போது எபேசு காலத்துக்கான முத்திரை, சிமர்னான்னு சொல்லும் போது சிமர்னா காலத்துக்கு முத்திரை, பெருகமுனா பெருகமோ, தயத்ரானா தயத்ரா, அந்த மாதிரி 7 சபை காலத்துக்கும் 7 முத்திரைகள் இருக்கு. அதனால தான் இந்த முத்திரைகள் எப்படி இருக்கு, செப்பரேட்டா என்ன இருக்குங்க, சீல் ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம், கவனிங்க அன்பான சகோதர சகோதரிகளே. இது வந்து யோவான் பாக்குறாரு இந்த தரிசனத்தை. ஆனா இந்த புஸ்தகம் எப்படி இல்ல, ஒரு சுருள் போல இல்ல, ஒரு சாலிட் புக்கா தான் இருந்திருக்கு. சரி, இந்த புக்கு எழுதின விதம் ரொம்ப முக்கியம். எப்படி எழுதியிருக்கிறாரு, உள்ளும் புறமும் அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து வித்தின் அண்ட் பேக் சைடு. பொதுவா ஒரு புஸ்தகத்தை எப்படி எழுதுவாங்க, ஃப்ரண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஒரு புஸ்தகம் எப்படி இருக்கு, உள்ள எழுதிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் பின்னாடி எழுதிருக்கிறாங்க, முன்னாடி எழுதல, ஃப்ரண்ட் சைடு எழுதல. இப்ப நம்ம பைபிள் எடுத்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட் சைடுல பரிசுத்த வேதாகமம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள என்ன இருக்குங்க, பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் இருக்கு. ஆனா இந்த முத்திரை தரித்த புஸ்தகம் எப்படி இருக்குன்னா ஃப்ரண்ட் சைடுல சீல் இருக்கு, பின்னாடி எப்படி இருக்குங்க, எழுத்துக்கள் இருக்கு. அதுதான் உள்ளும் புறமும். ஏன் இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல இது வச்சிருக்கிறாரு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இதை நம்ம கவனிக்கும் போது பொதுவா யூதர்களுடைய வழக்கம் எப்படி இருக்குன்னா அவங்க புஸ்தகத்தை எப்படி படிப்பாங்கன்னா பின்னாடில இருந்து தான் படிப்பாங்க, முன்னாடியில இருந்து படிக்க மாட்டாங்க. நம்மளுடைய முஸ்லிம் சகோதரர் கூட அவங்களோட குரானை என்ன பண்ணுவாங்க, பின்னாடியில இருந்து தான் வாசிச்சுட்டு போவாங்க. அது ஒரு காரணம். ஏன் உள்ளும் புறமும் பின்னாடின்னு பார்க்கும் போது யூதர்களுடைய வழக்கம் பின்னாடியில இருந்து தான் அவங்க வாசிப்பாங்க. இது வந்து ஒரு சாதாரண ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஏன் பின்னாடி வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்கன்னு. இப்ப நம்ம கவனிக்கும் போது உள்ளும் புறமும் சொல்லும் போது அந்த பின்னாடி பேக் பேஜ்ல என்ன இருக்கும்னு பார்க்கும் போது டைட்டில் இருக்கும்.
டைட்டில். டைட்டில்னா அந்த புஸ்தகத்தோடைய பேரு, உள்ள அந்த புஸ்தகத்தை சம்பந்தப்பட்ட விஷயம். சரிங்களா? பின்னாடி டைட்டில் இருக்கும், முன்னாடி புஸ்தகத்தோடைய அந்த ஒரு காரியம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் இருக்கும். இப்போ இந்த 7 முத்திரைகள் நம்ம எடுக்கும் போது இது 7 சீல்ஸ் என்ன இருக்குன்னா அந்த புஸ்தகத்து மேல ஆயிருக்குன்னா, இது உள்ள புறமும் எழுதப்பட்டிருக்குன்னா, இது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இது ஒரு மிகப்பெரிய அம்சம். இந்த புஸ்தகத்தை ஏன் அப்படி எழுதியிருக்கிறார்னா, இந்த புஸ்தகத்துல 2 பிளேயர் இருக்கிறாங்க. 2 பிளேயர்னா 2 விதமான வகுப்பா இருக்கிறாங்க. இந்த புஸ்தகத்துக்குள்ள எழுதப்பட்ட வகுப்பார் ஒருத்தர் இருக்கிறாங்க, இந்த புஸ்தகத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய வகுப்பார் இருக்கிறாங்க. புரியல இல்லைங்களா? கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், அவங்க சொன்னோம் 7 முத்திரைகள்னா யார குறித்து சொல்லக்கூடிய சாட்சி? உண்மையான சபை, அவங்க குறித்து சொல்லக்கூடிய காட்சி, அவங்களுடைய சாட்சி, அவங்களுடைய விட்னஸ் உள்ள எழுதப்பட்டிருக்கு. அவங்க இந்த ஒரு பாதையில அவங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பெல்லாம் உள்ள எழுதப்பட்டிருக்கு. வெளியே என்ன எழுதப்பட்டிருக்குன்னா வெறும் டைட்டில். வெளியேந்து பார்க்கக்கூடிய ஜனங்கள் அந்த டைட்டிலை பார்க்குவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உள்ள இருக்கிற கண்டென்ட் பரிசுத்தவான்களுது, வெளியே அதை பார்க்கக்கூடிய ஜனங்களுக்கு இது எப்படி இருக்கும்? ஒண்ணுமே புரியாது. அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா, இந்த உள்ளும் புறமும் சொல்லும் போது 2 விதமான ஜனங்கள் இருப்பாங்க. அந்த 2 விதமான ஜனங்களுடைய நாட்கள்ல ஒவ்வொரு முத்திரை உடைக்க 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 என்ன ஆகும்னா, உண்மையான பரிசுத்தவான்களும் பாதிக்கப்படுவாங்க, அவங்கள பாதிக்க பண்ண வச்ச உலக ஜனங்களும் பாதிக்கப்படுவாங்க. அதுதான் இந்த புஸ்தகத்துல உள்ளும் புறமும். இதுதான் கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இது வெளிப்படுத்தின விசேஷம். இந்த புஸ்தகமே ஃபர்ஸ்ட் அது என்னன்னு ரிவீல் பண்ணல. ஆனா அந்த புஸ்தகத்துக்குள்ள இருக்கக்கூடிய காரியம் பரிசுத்தவான்கள் சம்பந்தப்பட்டது. அது வெளியே இருக்கக்கூடிய காரியங்கள் உலகத்தாருடைய காரியத்தை சம்பந்தப்பட்டது. இப்போ ஒவ்வொரு முத்திரை உடைக்க 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 உள்ள இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் ட்ரூ காட்ஸ் பீப்புளுக்கும் பாதிப்பு வருது, அவங்களுக்கும் பாதிப்பு வருது, உலக ஜனங்களும் அதனால என்ன ஆகுறாங்க? பாதிக்கப்படுறாங்க. அப்படின்னா இந்த புஸ்தகத்துக்குள்ள என்ன இருக்கு? 2 விதமான வகுப்பாரும் அட் டைம் அவங்க என்ன ஆகுறாங்கன்னா பாதிக்கப்படுறாங்க. அந்த ஒவ்வொரு முத்திரையும் ஒடிக்க ஒடிக்க ஒடிக்க. சரி, கண்டிப்பா நிறைய கேள்வி இருக்கும். சரிங்களா? இந்த நிறைய கேள்விய உங்களுடைய பைபிள்லயோ இல்லைன்னா புஸ்தகத்திலயோ எழுதி வைங்க. ஏன் அவங்க 2 பேரும் பாதிக்கப்பட்டோம்? ஏன்னா ஒவ்வொரு முத்திரை ஒடிக்கும் போது நமக்கு 2 விஷயம் தெரியும். இந்த புஸ்தகம்னா என்னன்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? அது உள்ள இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்களோ தெரியும், வெளியே இருக்கிற ஜனங்க ஏன் பாதிக்கப்படணும்னு தெரிஞ்சிடும். அதனால இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷ ஸ்டடிய இந்த ஒரு பர்டிகுலர் கான்டெக்ட் சில கொஸ்டினரிஸ் இருக்கும், ரொம்ப கேள்விகள் இருக்கும், எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சீல் ஒடிக்கும் போது நம்மளால என்ன பண்ண முடியும்? கிளியரா நம்ம என்ன பண்ணிடலாம்னா, தேவன் ஏற்ற நேரத்துல அந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணிடுவாரு? புரிய வச்சிடுவாரு. ஆனா இப்போ 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம கவனிக்கும் போது அந்த புஸ்தகம் 7 முத்திரையினால் என்ன ஆயிடுச்சு? சீல்டு. 7 முத்திரையினால அது சீல் பண்ணப்பட்டிருக்கு. சரி, நெக்ஸ்ட். சோ ஒரு ஓவராலா இந்த ஒரு காரியம் பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு பிதாவாகிய தேவனோட கையில என்ன இருக்குன்னா அந்த முத்திரைக்கப்பட்ட அந்த புஸ்தகம் இருக்கு, உள்ளும் புறமும் எழுதியிருக்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் 2ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். இப்ப கவனிச்சிங்களா வசனத்தை? இப்ப போன வசனத்தை நம்ம பார்க்கும்போது அந்த புஸ்தகத்துக்கான விடை நமக்கு தெரியல, ஆனா ஏதோ அந்த புஸ்தகத்துல இருக்குன்னு தெரியுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது அடுத்த வசனம், ஒரு தூதன் பலத்த சத்தத்தோட அவர் வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஒரு சிங்காசன் மேல இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறவருடைய வலது கரத்துல ஒரு புஸ்தகம் இருக்குது. இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த புஸ்தகத்தை
அந்த புஸ்தகத்துல இருக்கக்கூடிய முத்திரைகளை ஒடிச்சு படிக்கிறதுக்கு யார் பாத்திரவான்னு கேட்கிறார். ஒரு கேள்வி கேட்கிறார், யார் பாத்திரவான்? சொன்ன மறுபடியும் நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட், அந்த தீர்க்க தரிசனத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் 2000 வருஷம் தேவனுடைய காரியம் மனுஷனுக்கு புரியல, ஏன்னா பைபிள் இல்ல. செகண்ட் 2000 வருஷம் நியாய பிரமாணம் இருக்கு, அவருடைய வழிகள் புரியல. அதுதான் இந்த இடத்துல அந்த தூதர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்னன்னா, இதெல்லாம் யார் ஒடிப்பாங்க? இந்த ஒரு காரியத்தை யார் பிரிச்சு படிப்பாங்க? யார் பிரிச்சு படிப்பாங்க? தூதர் கேட்கிறார். அப்படின்னா இந்த இடத்துல அந்த தூதர் யாருன்னு பார்க்கும்போது தேவனுடைய நியாய பிரமாணங்கள். தேவனுடைய நியாய பிரமாணம் அவருடைய நீதி கேக்குது. தேவனே, நீங்க இவ்வளோ தீர்க்க தரிசனங்கள், இவ்வளோ பிரமாணங்கள் கொடுத்திருக்கிறீங்களே, அந்த பிரமாணங்கள் இதுவரைக்கும் யாருமே நிறைவேற்றல. இதுவரைக்கும் யாருமே அதை என்ன பண்ணல, நிறைவேற்றல. உங்க கையில ஒரு புஸ்தகம் இருக்கு, அதையும் ஒடிக்கிறதுக்கு யாருமே என்ன ஆகல, முன் வரல. உங்களுடைய நீதி என்ன தேவைப்படுது, உங்க ஜஸ்டிஸ் என்ன கேக்குது? ஏன்னா இது உங்களோட திட்டம், உங்களோட தெய்வீக திட்டத்தை யார் இதுக்கு மேல நிறைவேற்றுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இது தேவனுடைய நியாய பிரமாணம். ஒரு மிகுந்த சத்தத்தோட கேட்கிறாங்க. 4000 வருஷமா அந்த ஸ்திரீயின் வித்து யாருன்னே நமக்கு தெரியல. அதாவது நம்ம இப்போ பாக்குற பாயிண்ட் சுவிசேஷ யுக ஆரம்பத்துல இருந்து தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால அந்த ஆங்கிள் பாருங்க. 4000 வருஷமா யார் அந்த ஸ்திரீயின் வித்துன்னு தெரியல. நீங்க எதிர்பார்க்கிற அளவு உங்களுடைய உடன்படிக்கையுடைய வேலைய யார் செய்வாங்கன்னு யாருக்குமே தெரியல. உங்களுடைய நீதி என்ன சொல்லுது? உங்களுடைய நீதிக்கான பதில் என்ன? அதுதான் இந்த இடத்துல அந்த தூதர் ஒரு கேள்வி கேட்கிறார். அப்படி கேள்வி கேட்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, யார் பாத்திரவான்? யார் பாத்திரவான்? உங்க கையில இருக்கக்கூடிய அந்த புஸ்தகத்தை, அந்த புஸ்தகத்துல இருக்கக்கூடிய 7 முத்திரைகளை யார் உடைப்பாங்க சொல்லிட்டு தேவனுடைய தெய்வீக திட்டம் பின்னாடில இருந்து அவங்க பாக்குறாங்க. நீங்க ஆபிரகாமுக்கு வாக்கு தந்தீங்களே, என்ன வாக்கு தந்தீங்க? உங்களுடைய சந்ததினால பூமியில இருக்கக்கூடிய சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு. யார் அந்த சந்ததி? கொஸ்டின் மார்க், கொஸ்டின் மார்க், கொஸ்டின் மார்க். கேள்வி, கேள்வி, கேள்வி. அன்பான சகோதர சகோதரிகளை, யார் பாத்திரவான்? சோ இது சிங்காசனத்திலிருந்து இந்த காட்சி பார்க்கும் போது பிதாவாகிய தேவன் அவர்கிட்ட ஒருவேளை இந்த மனுக்குலமே கேட்கக்கூடிய கேள்வியா காணப்படுது. எங்களுடைய இதுக்கு மேல எங்களுடைய நிலை என்ன? உங்களுடைய தெய்வீக திட்டத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? யார் பாத்திரவான்? அன்பான சகோதர சகோதரிகளே, யார் பாத்திரவான்னு நம்ம இந்த வாரம் என்ன பண்ண மாட்டோம், பார்க்க மாட்டோம். அடுத்த வாரம் தான் யார் பாத்திரவான்னு பார்க்கும். ஆனா இந்த ஒரு காரியத்தை தியானிக்கிறதுக்கு, இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை தியானிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த தீர்க்க தரிசனத்துல யார் பாத்திரவான்னு ஒரு கேள்வி வருது பாத்தீங்களா? அந்த யார் பாத்திரவான் என்னக்கூடிய ஒரு விஷயம் இந்த தீர்க்க தரிசனத்தை படிக்கக்கூடிய நாம் ஒரு விஷயத்த கவனிக்கணும். ஒருவேளை இந்த மாதிரி தேவனுடைய மகத்துவமான சத்தியமோ அவருடைய ரகசியமான காரியத்தை நான் தியானிக்கிறேனே, நான் பாத்திரவானான். ஏன்னா நம்மளுடைய வர்த்தினஸ், நம்மளுடைய பாத்திரத்துவம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும் போது நாளுக்கு நாள் சோதிக்கப்படுது. கர்த்தர் இயேசு நமக்கான அந்த ஒரு என்ன சொல்றதுங்க, அந்த சுவிசேஷத்துடைய சத்தியம் நம்ம சொன்னாலும் கண்டிப்பா அதுக்கே உரிதான ஒரு வாழ்க்கை, இல்ல அதுக்கே உரிதான ஒரு உத்தமத்துவம் நம்ம கிட்ட இருக்கா? அழைக்கப்பட்ட அழைப்புக்கு விசேஷமா இந்த சுவிசேஷ யுக முடிவுல நம்ம இருக்கிறோம். நாம் பாத்திரமான இந்த ஒரு அழைப்புல இருக்கிறோமா? ஏன்னா இந்த ஒரு தீர்க்க தரிசனம் எப்படின்னா, நம்ம வசனத்தை வாசிக்கலாம். எபிரியர் 6ஆம் அதிகாரம் 4:5 நம்ம வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 4:5, 6ஆம் அதிகாரம் 4:5, எபிரியர் 6ஆம் அதிகாரம் 4:5. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும்
இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். பாருங்க, இந்த சத்தியம் எனக்குடைய சுவிசேஷம் ஒரே தடவை தான் என்ன ஆயிடுச்சு, பிரகாசிக்கப்பட்டிருக்கு. மறுபடியும் அது என்ன ஆகாது. ஒரு வாட்டி நம்ம சத்தியத்தை கேட்டுட்டோம்னா அதுக்கான உத்தமத்துவம் நம்ம கிட்ட இல்லைன்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளால என்ன பண்ண முடியாது, இந்த அழைப்புல இருக்க முடியாது. அதுதான் நம்ம கவனிக்கும் போது யார் பாத்திரவான் ஒரு கேள்வி இருக்கு. பரலோகத்துல நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் நம்ம ரொம்ப லிட்டரலா நம்ம எடுத்துக்க வேண்டாம். அப்படின்னா சிங்காசனத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு கையில புஸ்தகம் இருக்கு அப்படி இல்ல. இது ஒரு தரிசனம். இந்த தரிசனத்தை நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த புஸ்தகத்தை யார் ஒடிப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது வசனம் நம்மளுக்கு நல்லா தெரியும். 3ஆம் வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 5:3. வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. பாருங்க, வானத்திலயும் பூமியிலயும் அந்த பூமியில கீழேயும் அந்த புஸ்தகத்தை தெரிந்து பார்க்கறதுக்கு ஒருத்தருக்கும் என்ன இல்லைங்களா, அந்த ஒரு தகுதி இல்லாத இருந்தாங்க. ஏன், எதுக்குன்னு பார்க்கும்போது நீதிமான் ஒருவரும் இல்லை. அந்த புஸ்தகத்தை தேவனுடைய கையில இருந்து பெற்றுக்கொண்டு அதை திறக்கிறதுக்கு ஒருத்தருக்கும் என்ன இல்லைங்க, திராணி இல்லாம இருந்துச்சு. அப்படின்னா இந்த புஸ்தகத்துக்குள்ள என்ன இருக்கு பாருங்க. நமக்கு அந்த ஒரு கியூரியாசிட்டி வருது பாருங்க, இந்த புஸ்தகத்துக்குள்ள என்ன இருக்கு. அப்படி அந்த புஸ்தகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஒருத்தர் தகுதி இல்லைன்னு சொல்லும் போது அந்த புஸ்தகத்தை ஒருத்தர் பெற்றுக்கொள்ளாருன்னா அவருக்கு என்ன தகுதி வேணும். இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா, யோவான் பாக்குறாரு, இந்த தரிசனத்தெல்லாம் பாக்குறாரு. பார்த்துட்டு சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவன் அவருடைய வலது கரத்துல அவருடைய சர்வ வல்லமையில எல்லாமே முடியும். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, தகுதியானவர் ஒருத்தர் வரும் அளவு அந்த புஸ்தகத்தை என்ன பண்றது இல்ல, அந்த அந்த அதுக்குள்ள இருக்க காரியத்தை சொல்றதே இல்லை. அங்கதான் என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது ஒரு சைலன்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஒரு சீன் நம்ம பார்க்கும்போது இனிமே யாருனாலையும் அது என்ன பண்ண முடியாது, திறக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் யார் வருது உள்ள, அப்பதான் யார் வருதுன்னா நம்ம அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். சோ அடுத்த வாரம் நம்ம பார்க்கறதுக்கு முன்பாக இத பார்க்கக்கூடிய யோவான் என்ன ஆகுறாருன்னா, நம்மள போலத்தான் அவர் கொஞ்சம் மனசு என்ன ஆயிடுது, கஷ்டம் ஆகுது. அதாவது இந்த சிங்காசன காட்சியில நீதியின் சிங்காசனம் மேல இருக்கக்கூடிய பிதாவாகிய தேவன் அவர் கையில ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகம் 7 முத்திரையினால மூடப்பட்டிருக்கு. அது ரொம்ப ரகசியமா இருக்கு. அந்த ரகசியமா இருக்கிற புஸ்தகத்தை தகுதியா ஒருத்தர் கூட என்ன பண்ண முடியல, அவர்னால அத பிரிச்சு பார்க்க முடியலன்னு சொல்லும் போது யோவான் என்ன பண்ணிடுறாருன்னா, 4ஆம் வசனம் வாசிக்கலாங்க. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். இவர் என்ன பண்ணிட்டு அந்த காட்சியை பார்த்து இருக்கும் போது ஒருத்தரோ தகுதி இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவர் பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டார். ஏன் இங்க யோவான் அழணும்? ரொம்ப முக்கியமான சத்தியம் கவனிங்க. இங்க யோவான் அங்க அழுறாருன்னா இங்க யார் அழுணும்? யோவான் வகுப்பார் அழுணும். இவர் ஏன் அழுந்தார்னா, தேவனுடைய தெய்வீக திட்டம், அவருடைய தெய்வீக திட்டத்துல மறைக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் இருக்கு. அது 7 முத்திரையினால் தரிக்கப்பட்டிருக்கு. அதை ஓபன் பண்ணாதான் நெக்ஸ்ட் தேவனுடைய தெய்வீக திட்டம் என்ன ஆகும், முன்னாடி கடந்து போகும். அப்படி இன்னமும் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை எடுத்து கொண்டு போற அளவுக்கு ஒருத்தர் என்ன ஆகல, அது ஒரு பாத்திரவான இல்ல அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல யோவான் என்ன ஆயிடுறாரு, அழ துவங்கிறாரு. இதே வருத்தம் தான் யார்கிட்ட இருக்கணும், இப்ப இருக்கக்கூடிய யோவான் வகுப்பார்கிட்ட இருக்கணும். ஒருவேளை தேவனுடைய தெய்வீக திட்டம் இன்னைக்கு மூவ் ஆகாம இல்ல செயல்படாம இருக்குன்னா அதுக்கு காரணம் யாருன்னா,
இப்ப இருக்கக்கூடிய யோவான் வகுப்பார் தான். நம்மளுடைய தகுதி இல்லாத ஒரு நிலை தான் தேவன் இன்னமும் இந்த பூமி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த ஒரு அழிஞ்சு போற பூமி எப்போ என்ன ஆயிட்டு இருக்கணும், அழிஞ்சு போயிட்டு இருக்கணும் அவரோட திட்டம் பிரகாரம். ஆனா என்ன ஆயிட்டு இருக்கு, அந்த நாள் என்ன ஆயிட்டு இருக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டதுனால அந்த நாள் என்ன ஆயிட்டு இருக்கு, தள்ளினே போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, ஏன் தேவனுடைய திட்டம் இன்னும் முன்னேறல, ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் ஏன் இன்னும் நிறைவேறலன்னு பார்க்கும் போது அதுக்கு காரணம் யாருங்க, நாம தான். அதனால்தான் யோவான் அங்க அழுறாரு, தகுதி இல்லாதவர்கள் அந்த புஸ்தகத்தை என்ன பண்ண முடியாது, கிட்ட கூட போக முடியாது. யார் பாத்திரவான், யார் தகுதி உள்ளவர்கள். சோ இந்த ஒரு கண்ணீரை குறித்து நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இது உண்மைத்துவத்தை குறிக்குது. அழைக்கப்பட்ட நிலை, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலை, உண்மை உள்ளனால தான் இந்த தரிசனத்தை பார்த்து அவங்க என்ன போயிடுவாங்க, கண்ணுல தண்ணி விடுவாங்க. ஏன்னா நம்மளுடைய தேவனுடைய திட்டம் அது ஏன் மூவ் ஆகல, அந்த புஸ்தகத்தை யார் திறப்பாங்க. இது யோவானுக்கு அதிக துக்கம் அவர் என்ன ஆயிடுறாருன்னு பார்க்கும்போது அழ ஆரம்பிச்சிடறாரு. ஏன்னா ஒருத்தர் தகுதியானவர் திறக்கலன்னா அவருடைய தேவனுடைய பிரம்மாண்டமான திட்டம் என்ன பண்ண முடியாது, புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய தேவன் எந்த மாதிரியான தேவன்னா, காலம், நேரம், சமயம் எல்லாத்துக்கும் ஒழுங்கின் தேவன். அவர் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்தந்த காலத்துல ஃபிட் பண்ணி வச்சுட்டாரு. அந்த மாதிரி இருக்கும் போது அவரு ஒழுங்கான தேவனா இருக்கிறாரு. அதுக்கு தகுதியா இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒழுங்கின் தேவன் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, அது டிராவல் பண்ண முடியும். இப்ப என்ன நடக்குதுன்னா, யோவான் இந்த தரிசனத்தை பார்த்துட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுறாரு. யார் பாத்திரவான், யார் அந்த புஸ்தகத்தை, அந்த முத்திரைகளை திறப்பார், யார் திறப்பார் எனக்கூடிய ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை நம்ம அடுத்த வாரம் தியானிக்கலாம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை ஒரு நெக்ஸ்ட் ஒரு 5-6 வசனங்கள் ஒரு கேள்வி வடிவமா தான் கடந்து போகும். அதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஆனா ஒவ்வொரு முத்திரை ஒடிக்க 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 ஒருவேளை 7ஆம் முத்திரை ஒடிக்கும் போதுதான் நமக்கு என்னன்னா அந்த புஸ்தகத்தோடைய முழு அர்த்தம் புரியும். அதனால மிகுந்த பொறுமையோட, மிகுந்த ஜபத்தோட இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம தியானிக்கலாம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு ஸ்டடிக்காக உங்களுடைய தனிப்பட்ட ஜபத்தை வைத்துக் கொள்ளுங்க. ஆமென்.